Welcome to CBC class 11 applied maths ML textbook solution பார்த்துட்டு அந்த exercise number 8.3 ல first 5 questions already போட்டாச்சு. இப்போ next 5 questions பார்க்க போறோம் இந்த வீடியோல. இதே நம்ம சேனல் first time பார்க்கல நிறைய டைம் பார்க்கல subscribe பண்ண பாருங்க தப்பானது subscribe பண்ணிட்டு பக்கத்துல bell icon click பண்ணிட்டு பாருங்க. ஓகே உங்க வீட்டு பிள்ளையா உங்க குடும்பத்தை ஒருத்தர் நினைச்சிட்டு subscribe பண்றேங்க. ஓகேவா சம ஃபாஸ்டா சொன்னானே நல்லா இருந்துச்சு எனக்கே பிடிச்சிருந்தது. ஓகே ஃபைன். இப்போ ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட். ஆட் மேன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இருக்கிறதே எது கொஞ்சம் டிஃபரெண்டா வித்தியாசமா சம்பந்தமே இல்லாம இருக்கும் அந்த ஆட் மேன். இப்போ 6th one பீஸ்ஃபுல் குவைட் அமைதியாக இருக்குது குவைட். ஓகே ஸ்மால்னா சின்னது டைனினாலும் சின்னது. ஓகே பாரோனா பாரோ பண்ணுது இங்கேருந்து இங்கே பாரோ பண்ணுறேன். லேண்டுனா இடம் தானே காலி இடம் தானே லேண்டு. ஓகே இதுதான் என்னமோ எனக்கு டவுட் ஆகுது இது பார்ப்போம். வாண்ட்னா எனக்கு வேணும். ஓகே வேணும்னு சொல்கிறது. டிசையர் என்னோட ஆசை விஷன் கூட சொல்லலாம். இதுவும் வேணும் ஸ்மால் டைனி குவைட் ப்ளீஸ். அப்போ இவன் தான் டவுட் ஆகுறான். அது நாங்கள் பாரோ லேண்டு இதுக்கு நாங்கள் சம்மந்தம் இதெல்லாம் சினானிம்ஸ் மாதிரி இருக்குது. இது மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதான் ஆட் மேன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வயலட் இண்டிகோ பிளாக்கு க்ரீனு எல்லோ ஆரஞ்சு ரெட்டு எது பிளாக்கு. ஏன்னா விப்ஜிஆர் VIBGYOR வானவில்லேன்னு பாட்டு இருக்கும் பார்த்தீங்களா வானவில்ல வர்றதுக்கு. ஸோ விப்ஜிஆர் கலரில் இருக்கும். வயலட் இண்டிகோ ப்ளூ வரும். ஓகேவா ஓகே ப்ளூ. ஸோ இங்கே பிளாக்ன்னு இருக்குது. ஸோ இவன் தான் வராது பிளாக்கே வராது வானவில்ல. ஓகே அந்த விப்ஜிஆரில் பிளாக்கே வராது. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போது பிளாக்கு. ஓகேவா நெக்ஸ்ட்டு சிட்டி டவுன் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ் டவல். இது டவலா இது பார்த்தாலே தெரியுதுங்க பச்சையாக தெரியுதுங்க டவல். ஓகே சிட்டி டவுன் டிஸ்ட்ரிக்ட் வில்லேஜ்னாங்க டவல்னுங்குது. பிறகு கர்ச்சீஃபெல்லாம் கொடுப்பாங்க போல். சிம்பிள். ரைட்டர் எழுதுறாரு ஏதோ புக் எழுதுறாரு அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகே புக் எழுதி முடிச்சிட்டாரு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. பப்ளிஷ் பண்ணுறாங்க. இப்போது ரீடர். இதுதான் ஆட் மேன் அவுட். ஓகேங்களா. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பாருங்கள். இதெல்லாம் ஸோ இப்போ நம்ம ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணுற கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு NCERT புக்கு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகே CBSEலேருந்து. ஓகே ஸோ அவங்க வந்து புக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு வந்து மேக்ஸ் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவாரு. அதை வந்து இன்னொருத்தர் டைப் படித்து எழுதி பிரிண்ட் பண்ணிடுவாங்க. அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதான் அந்த கம்பெனியோட சைடு. அதை வாங்கி நம்ம அப்புறமா ரீட் பண்ணுவோம். அது தனி அது வேறு. ஓகே ஸோ கம்பெனி சைடில் நடக்கிற ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரீடர். இது கம்பெனி சைடில் நடக்காத ஒர்க்கு. ஸோ இது ரீடர் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அட்ராக்டிவாக பார்த்த உடனே அப்படியே அட்ராக்டிவாக. இப்போ ஒரு தாஜ்மஹால் பார்க்குறோம் ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னா என்னம்மா இருக்குப்பா செம்மையாக இருக்குது தாஜ்மஹால் அப்படின்னு எனக்கு அட்ராக்ட் ஆகும். ப்ரிட்டியாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தாஜ்மஹால்னு தோணும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது ஐயோ செம்மையாக இருக்குதுன்னு சொல்ல தோணும். இதெல்லாம் ஒன்று தான் நான் மாற்றி தமிழ் சொல்கிறேன். அழகாக இருக்குது பியூட்டியாக இருக்குது செம்மையாக இருக்குன்றேன். ஓகேங்களா. மார்வலஸ் என்னம்மா இது வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே நான் ஒரே வார்த்தை தான் தமிழ் வார்த்தை தான் மாற்றி போடுறேன். ரிப்பல்சிவ்னா அது வேண்டாம் அருவருப்பாக இருக்கிறது அதை விட்டு தள்ளி வர்றது ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி மீனிங்ஸ் வரும். ஓகேங்களா. கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இதுதான் வரும். இதெல்லாம் ஒரே சிமிலர் மீனிங் மாதிரி இருக்குது. இது மட்டும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ இதுதான் வரும். ஸோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பாய்.